வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் ஒரு ரோல் வச்சு ரன்னிங் வயரில் கூட போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபுல் வீடியோவும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு கூட ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு ரோல் ஒயர் நமக்கு தேவைப்படும். 200 கிராம் இருக்கும் ஒரு ரோலில். இதில் தான் நம்ம இப்போ கூட போட போகிறோம். சிசர், ஸ்கேல் நமக்கு 1 அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. டேப் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 1.5 மீட்டர் டேப் அளவு இருக்கும். முதல்ல இந்த சின்ன பீஸில் ஃபஸ்ட்டு நாட் எப்படி போட்டுறதுன்னு படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நாட் போடணும். இதுதான் நமக்கு ரன்னிங் வயர் வச்சு போடக்கூடிய நாட், நார்மல் நாட். 2 வயரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த வயரை மேல் பக்கமாக கொண்டு வந்து இந்த வயர் எடுத்து இப்படி லெஃப்ட் சைடில் நம்ம உள்ளே கொண்டு வரணும், இந்த ஹோலுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ நம்ம நாட் போட்டாச்சு. இந்த நாட் வச்சு தான் நம்ம கூட போட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன வயரில் இதை போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பெரிய கூடைக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ரோலில் இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி சுற்றி வைக்கிறதுங்கிற வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சனல் போட்டும் கட்டிக்கலாம். இதை ஒயரை எடுத்துகிட்டு சனல் போட்டும் கட்டிக்கலாம். இப்போ நான் இதில் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுட்டு கட்டி வச்சுருக்க பாருங்க. இதே மாதிரி நம்ம வச்சுட்டாலும் நல்லது தான், கொஞ்சம் நேரம் மிச்சமாகும். இப்போ ஒயரை நம்ம எடுத்து அளந்து பார்க்குறோம். 1 2 3 4 5 கரெக்டாக நமக்கு 5 அடி தேவைப்படும். ஸ்கேல்னால் 5 அடி. அதே டேப்லேயும் சொல்லிடுறேன். 5 ஃபீட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. டேப்லனா நமக்கு ஃபுல்லாக ஒரு டேப் முழுக்க எடுத்துருங்க. இந்த மாதிரி கீழே வர இருக்கும், அது வர நீங்கள் ஒரு டேப் முழுக்க ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 17 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 17 பீஸ் நம்ம கட் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு மீதமுள்ள ஒயரை நம்ம இதே மாதிரி சனலில் கட்டி வச்சுக்கலாம், அல்லது ஒரு கம்பில் சுற்றி வச்சுக்கலாம். எப்படி சுற்றுறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 17 பீஸ் ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் மீதமுள்ள ஒயரை நம்ம இப்படி சுற்றி வச்சுருப்போம். அதிலேருந்து கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம கட்டி வச்சிடணும். கட்டி இந்த கட்டும்போது கொஞ்சம் ஒயர்லாம் வளையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரில் ஃபஸ்ட்டு இதில் இந்த 17 பீஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். இப்படி ஒன்று போல் வர மாதிரி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ரன்னிங் ஒயர். இந்த ஒயரில் இந்த எண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இப்படி இருக்குது. இந்த ஒயர் எடுத்து இப்போ நம்ம நாட் போட சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நம்ம நாட் போடணும். இப்படி வச்சு ரன்னிங் ஒயரோட ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, இந்த பகுதி கட் பண்ண பகுதி, அதை எடுத்து இப்படி மேல் பக்கமாக விடணும். மேல் பக்கமாக விட்டுட்டு நம்ம மடித்து வச்சுருக்கிற ஒயர் எடுத்து இதுக்குள்ளே நம்ம இப்படி கொண்டு வரணும். நாட் போட சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இப்போ டைப் பண்ணிடணும். நல்லா இறுக்கமாக போட்டுடணும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சென்டர் லைன். ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் நாட்டில் இது சென்டர் லைன். இதை ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த ஒயரில் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ரன்னிங் ஒயர். இதில் நம்ம நாட் போட போகிறோம். எல்லா ஒயரையும் நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயரில் தான் நம்ம இந்த பக்கமாக நாட் போடணும். அதனால் இதுதான் நமக்கு சென்டர் லைன். இப்போ இந்த சென்டர் லைனில் எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அடுத்து ஒரு ஒயர் எடுக்கணும். அடுத்து ஒரு ஒயர் எடுத்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதான், அதனால் இங்கே முடிச்சு போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இந்த ஒயர் எடுத்து இப்படி வச்சு முடிச்சு போடணும். இதே போல் நம்ம மீதம் இருக்கிற 15 ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணணும். நம்ம 17 ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம 2 ஒயர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு மீதம் இருக்கிறது 15 ஒயர்ஸ். இந்த நாட் போட்டதுக்கப்புறமா எப்போவுமே என்ன செய்யணும், இந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு எந்த கூட போட்டாலும் நம்ம செக் பண்ணிக்கணும். எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை என்ன செய்யணும், இப்போ இந்த ஒயர் பெருசாக இருக்குது, இதை அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் இப்படி மேலே தள்ளி சமமாக்கிடணும். 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படியே பார்க்கணும். இப்போ ஈக்குவலாக இருக்குது. அதே போல் எல்லா நாட்டையும் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட் லைனில் மட்டும் அது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வரிசைக்காக போடணும். இப்போ 2 நாட்ஸ் போட்டிருக்கிறேன். அடுத்து இந்த ஒயர் எடுத்து மறுபடியும் இப்போ 3rd நாட் போடுறேன். இந்த பக்கம் விட்டுறணும். இதில் தான் நம்ம ரன்னிங் ஒயரில் தான் ஜாயின் பண்ணிகிட்டே வரோம். இப்போ நான் 3 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். மீதம் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இதே போல் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 17 ஒயர்ஸையும் நம்ம இதில் ஜாயின் பண்ணி முடிக்கணும்.
17 லைன்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த 17 லைன்ஸையும் நம்ம இந்த ரன்னிங் வயரில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ ரன்னிங் வயரில் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபினிஷ் ஆகிடுச்சு. நமக்கு 17 லைன்ஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ரன்னிங் வயரை இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் உள்ள வயர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம லாஸ்ட்டாக போட்டுருக்கோம், ஃபஸ்ட் நாட்னு சொல்கிறேன், லாஸ்ட்டாக போட்டுருக்கிறது, அது வரை கொண்டாந்து விட்டுட்டு இந்த ரன்னிங் வயரை இப்படி கட் பண்ணி விட்டுருணும். முடிஞ்சது. ரன்னிங் வயர் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், இந்த ரன்னிங் வயரில் இந்த சுருட்டுலாம் எப்படி எடுக்கிற, சுருண்டு வரும், அந்த சுருட்டுலாம் எப்படி எடுக்கிறதுன்னு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது இது சென்டர் லைன் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போது இதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம நாட்ஸ் போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ மறுபடியும் என்ன செய்கிறேன், ரன்னிங் வயர் எடுக்கிறேன். ரன்னிங் வயரில் உள்ள எண்டை எடுத்து இந்த வயரில் வச்சு அப்படியே மெஷர் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த வயரை, இந்த ரன்னிங் வயரை இப்படி வைக்கணும். அப்படியே என்னோடய கை நான் எப்படி வச்சு போடுறனோ அதை பார்த்தே நீங்கள் போடுங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ ரெண்டாவது லைன் ஜாயின் பண்ணுறோம். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. இந்த ஒரு லைன் தான் ஜாயின் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர் பார்த்தீங்களா, குட்டி குட்டி கூடையெல்லாம் போட்டிருக்கேன், அதையெல்லாம் படிங்க. அதுக்கடுத்து இந்த பெரிய கூட போடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் லைனில் ஃபஸ்ட் நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக போட்டு கொண்டு வரணும். மினி பாஸ்கெட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி கூட, ஒரு 5 அல்லது 6 லைன் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போட்டு படிச்சிங்கன்னா இந்த கூடையெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே போட்டுருவீங்க. வீடியோவை ரெண்டாவது நீங்கள் ப்ளே பண்ணவே வேண்டாம், அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ செகண்ட் நாட் போட்டிருக்கேன், அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே வர நம்ம போட்டு கொண்டு வந்துட்டு மறுபடியும் என்ன செய்யணும், இந்த வயரை வச்சு அளந்து நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணணும். இப்படியே நம்ம போட்டு கொண்டு வரணும். இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம தேர்ட் லைன் போடணும். இங்கே ஒரு 3 லைன் போட்டுட்டு அதே போல் இங்கே ஒரு 3 லைன். இங்கே எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டோமோ சேம் இங்கேயும் நம்ம 3 லைன் ஸ்டார்ட் பண்ணி போடணும். இப்போ நம்ம இதை போட்டு முடிச்சுட்டு இங்கே வரும்போது ரன்னிங் வயர் கட் பண்ணும்போது காமிக்கிறேன். மறுபடியும் 3 லைன்ஸ், மறுபடியும் ஒரு லைன் போடணும். அப்போ நமக்கு 3 லைன்ஸ் ஆயிடும். சென்டர் லைன் பாருங்கள். இந்த சென்டர் லைனில் இருந்து 1 2 3 3 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வயரை எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த 3 லைன்ஸையும் போட்டுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போது இந்த வயர் நம்ம இங்கே சென்டர் நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சென்டர் நாட் போட்ட இடத்துலேருந்து 3 லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ அப்படியே திருப்பணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, திருப்புறேன். இந்த பேஸை இப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறமா இங்கே மறுபடியும் 2 லைன் போட போகிறோம். அதே போல் தான் ரன்னிங் வயர் எடுக்கிறோம். இதுதான் நமக்கு சென்டர் லைன். திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், 2 லைன் போடணும். இப்போ ஃபஸ்ட் லைன் போடுவோம். பேஸில் நமக்கு 6 லைன் தான் வரும். இப்போது அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரன்னிங் வயர்லேருந்து நான் வயர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். குட்டி குடையில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா வயரே தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த குட்டி குடையை முதல்ல போடுங்க, அதுக்கடுத்து இதை போடுங்க, ஈஸியாக இருக்கும். கிராஸ்கட் கூடையும் குட்டி கூட போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த கூட போடும்போது இன்னும் நல்லா புரியும். இப்போ நம்ம ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 லைன். இதே போல் நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு அடுத்து இங்கே ஒரு லைன் போடணும். மொத்தமாக நமக்கு 6 லைன்ஸ் வரணும். சென்டரில் இருந்து இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த சென்டரில் இந்த பக்கம் 3 லைன் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இதோட சேர்த்து 3 லைன் வரும். சென்டரை விட்டுட்டு இங்கே 3 லைன், இந்த சென்டரோட சேர்த்து இங்கே 3 லைன், 1 2 3, இன்னும் 3 லைன்ஸ். இன்னும் ஒரு 2 லைன் மட்டும் போட்டோம்னா நமக்கு 6 லைன்ஸ் வந்துடும். இப்போ ரெண்டாவது நாட் போட்டிருக்கேன். இப்போது தேர்ட் நாட், இந்த நாட் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதை கண்டினியூ பண்ணி நம்ம ஃபஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் கொண்டு வரணும். அப்படியே இங்கே வர கொண்டு வந்து வழக்கம் போல் ரன்னிங் வயரை விட்டு கட் பண்ணிடணும். இதை வச்சு அளந்து கட் பண்ணணும். நான் கட் பண்ணும்போது காமிக்கிறேன். லைன் போட்டோம் பாருங்கள், இந்த லைன் வரை வந்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த வயரை வச்சு அளந்து கட் பண்ணி விட்டுணும். ஒயர் சுருண்டு வந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துவிட்டுலாம். அது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது வரை வச்சு நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த லைன் நம்ம போடணும். எப்படின்னு காமிக்கிறேன். இப்படியே நம்ம எடுத்துகிட்டே வரணும். இப்படியே நம்ம கொண்டு வந்து இங்கே வயர் நமக்கு இங்கே வர வந்ததுக்கப்புறமா இப்படி வர பாருங்க. இப்போ நம்ம இப்படியே சுற்றி விட்டோம்னா இந்த சுருட்டு எல்லாமே போயிடும். தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதுலேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
1 2 3 4 5 சென்டருக்கு அடுத்து ஒரு லைன் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு லைன் மட்டும் போடணும். இந்த பக்கம் தான் நம்ம போடணும். ஏற்கனவே இங்கே 3 லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நான் அடிக்கடி சொல்கிறது எதனாலனா நீங்கள் ஒரே சைடு போட்டுறக்கூடாது, அதுக்காக தான் திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ இதே இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே இருக்குது, நம்ம முடிச்சு போட்டது இங்கே இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இங்கே. ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி சொல்கிறேன்னா அது முக்கியமான விஷயமா இருக்கும், அதனால் அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட நமக்கு பேஸ் கம்ப்ளீட் ஆகிடும். 6 லைன்ஸ் பேஸில் கொடுத்துருக்குறேன். 17 லைன்ஸ் நம்ம இந்த நீல வாக்கில் போட்டிருக்கோம். இந்த அகல வாக்கில் நமக்கு 6 லைன்ஸ் வரும். இப்போ 6th லைன், 6வது லைன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா in1roll basket வீடியோ மாஷா டிசைன்ஸ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேரெக்டாக அந்த வீடியோ வந்துடும். ரோஸ் கலரில் ஒரு கூடை போட்டிருப்பேன். அதில் இதை விட ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அது ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால தான் இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா அது மொபைல் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் டேட்டாவில் சரியாக ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பஃபர் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னதுனால இப்போ நான் இதை போடுறேன். இப்போ நான் 4th நாட் போட்டுக்கேன் பாருங்கள். இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி எப்படி நம்ம ரன்னிங் வேர் கட் பண்ணுவோமோ அதே போல் தான் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இதில் நமக்கு பேஸ் முடிஞ்சிடும். இப்போ நான் இங்கே வர போட்டுட்டு எப்படி கட் பண்ணணும், இதை கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 6 லைன்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. 1 2 3 4 5 6 லைன்ஸ் போட்டாச்சு. இந்த சென்டர் லைனை நம்ம உடச்சி விட்டுறலாம். பேஸ் முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. இந்த ஈக்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, தென்னங்குச்சின்னு சொல்லுவோம், அதை வச்சு நம்ம சென்டரில் இப்படி உள்ளே சொருகி விட்டுட்டோம்னா, அதாவது புது ஈக்குச்சி யூஸ் பண்ணுங்கள், பழசு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா செப்டிக்காக வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் புதுசே யூஸ் பண்ணுங்கள். அதை நம்ம இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. பேஸ் நமக்கு அட்டையெல்லாம் வச்சு சில பேர் அடிப்பாங்க, அதுக்கு பதிலாக இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கார்ட்போர்டு வச்சு அடிப்பாங்க, அது நம்ம கடையில் காசு கொடுத்து தான் வாங்கணும். இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதோ அவ்வளோ தூரம் விட்டுட்டு ஒடிச்சு விட்டுறணும் குச்சியை. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த தென்னங்குச்சியை நம்ம ஃபுல்லாக சொருகி விடலாம். இப்போ நான் ஒரு லைன் மட்டும் சொருகியிருக்கேன் பாருங்கள். இதே போல் நம்ம எல்லா வயர்லேயும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டோம்னா நமக்கு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. பெரிய கூட போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி இந்த ஒயர் சுருண்டு வருது பாருங்கள், இதே மாதிரி சுருண்டு வராது, நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் புது குச்சி யூஸ் பண்ணுங்கள், புது வாரியில் உள்ள குச்சி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லா. ஏன்னா கையில் எதுவும் சில சமயங்களில் குத்திரும் பார்த்தீங்களா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம பேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம மேலே எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். ரன்னிங் வயரோட ஒரு எண்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் விட்டுக்கோங்க. ஒரு விரல் அளவுக்கு நம்ம விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கே இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இங்கேருந்து நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நம்ம எப்படி நார்மலாக நாட் போடுவோமோ அதே போல் போடணும். போட்டு நாட்டு எல்லாமே ஒன்று தான். இப்போ இந்த ரன்னிங் வயரை வச்சு நம்ம அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வரணும். வேறு உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, அப்படியே போட வேண்டியதான். நாட் நீங்கள் இவ்வளோ தூரம் போட்டிருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு, ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இப்போ நான் செகண்ட் லைன் போட்டிருக்கேன், செகண்ட் நாட் போடுறேன். இந்த ஸ்டார்டிங்கை நான் கடைசியாக உள்ளுக்குள்ளே எப்படி சொருகி விடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ 3வது நாட் போடுறேன். ஃபஸ்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி இங்கே வர கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம வளைச்சி கொஞ்சமாக இந்த வயரை இப்படி வளைக்கணும், வளைச்சிட்டு நம்ம டேர்ன் பண்ணணும், அவ்வளோதான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இதே ட்ரையாங்கிள் உங்களுக்கு 3 இடத்துலையும் ஃபார்ம் ஆகும். ட்ரையாங்கிள் வந்துட்டு பாருங்கள். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு வர வேண்டியதான். ஒரே கலரில் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுவே நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி போட்டால் நல்லா புரியும். ஆனால் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணால் ஒரு ரோலில் முடியுமா அப்படின்னு நிறைய பேர் அந்த கூடையில் கேட்டிருந்தீங்க. ரோஸ் கலர் கூட நான் போட்டிருந்தேன் பாருங்கள், அதை நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், தெரிகிறதுக்காக சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்த கேள்வி எல்லாமே ஒரு ரோலில் முடியுமா அப்படிங்கிறது தான். அதுக்காகத்தான் நான் இந்த டைம் ஒரே கலர்லேயே போட்டேன். இப்படியே நம்ம போட்டு கொண்டு வர வேண்டியதான். நம்ம சைடில் போட்டுட்ருக்குறோம். இப்போ மறுபடியும் டேர்ன் பண்ணணும். கொஞ்சம் வயரை வளைச்சி தான் நம்ம டேர்ன் பண்ணணும். முக்கோணம் வருது பார்த்தீங்களா. 2வது கார்னர் நான் டேர்ன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்.
இதுக்கடுத்து நம்ம அந்த பக்கம் வரும்போது 3வது கார்னர். நல்லா டைட்டாக போடுங்க நாட்ஸ்லாம். எனக்கு முழங்கை வலி இருக்கிறதுனால என்னால் நாட் ரொம்ப டைட்டாக போட முடியாது. என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப லூஸாக போட்டுறாதீங்க, நல்லா டைட்டாகவே போடுங்க. நான் லூஸாக தான் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த கேப் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி வரக்கூடாது, நல்லா இங்கே இப்படி இழுத்து நல்லா டைட்டாக போடணும். இப்படி டைட்டாக போடணும். ஆனால் நான் எல்லா நாட்டுமே அந்த மாதிரி போடலை. அதனால் ஒரு நாட் டைட்டாகவும் ஒரு நாட் லூஸாகவும் நம்ம போடவே கூடாது. கூடையில் ஷேப் மாறிடும். இப்போ நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த பக்கத்தில் வந்து இதே மாதிரி 3வது கார்னர் டர்ன் பண்ணணும். இங்கே ஒரு கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். இங்கே செகண்ட் கார்னர், ஃபஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர். இங்கே வந்து இந்த இடம் ட்ராவல் ஆகி அப்படியே இங்கே வந்து தேர்ட் கார்னர் வரும். தேர்ட் கார்னருக்கு அப்புறம் இங்கே வந்து மேலே ஏற்றும் போது காமிக்கிறேன். இங்கே வர அப்படியே கொண்டு வந்து இங்கே டர்ன் பண்ணும்போது இப்போ நம்ம எப்படி வளைச்சி திருப்பினோமோ அதே மாதிரி இங்கேயும் வளைச்சி திருப்பணும். அப்போ இங்கே தேர்ட் கார்னர் இதே மாதிரி உங்களுக்கு முக்கோண ஷேப் இங்கே ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அப்படியே இங்கே கொண்டு வந்து இதுக்கு அடுத்து நம்ம மேலே எப்படி கொண்டுறதுன்னு பார்ப்போம். இங்கே வர நம்ம போட்டு முடிச்சிடும். இது வரை நம்ம போட்டு முடிச்சுட்டு இதில் போடக்கூடாது, இந்த வயரில் நீங்கள் போடக்கூடாது. இது வரை நம்ம போட்டு முடிக்கணும். போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதையும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிஸ்கட் கூடை டியூட்டோரியல் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு நிறைய கூடைகளோட அதை பிஸ்கட் கூடையை பற்றின லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.